Next, we are going to discuss about MySQL administration. So, administration அப்படின்றது ஒரு branch manager is responsible for the entire branch activities. ஸோ அவர் பிரான்ச்சில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே அவர் தான் ஒரு இன்சார்ஜ். ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார்னா ஒரு நியூ எம்ப்ளாயிஸாக இருக்கலாம் ஆர் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் இருக்கலாம் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி இருப்பார். அவர் தான் வந்து இந்த டேட்டாபேஸில் இருக்கிற என்டையர் ஆக்டிவிட்டீஸுக்கும் அவருடைய கண்ட்ரோலில் தான் நடக்கும். ஸோ அவர் தான் ஒரு நியூ யூஸரை கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அந்த டேட்டாபேஸில் இருக்கிற செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இன் ஜென்ரல் there exists a role known as database administrator who takes care of configuration, installation, performance, security and data backup. So அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னா கான்ஃபிகரேஷன் ஆஃப் டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் அந்த டேட்டாபேஸ் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறது, செக்யூரிட்டி அண்ட் தென் டேட்டா பேக்கப். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அந்த பர்சனோட டியூட்டிஸ். டிபிஏ that is database possesses the skills on database design, database queries, RDBMS relational database management system, SQL structured query language and networking. ஸோ ஒரு டிபிஏன்னு எடுத்துட்டுனா அவருடைய ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா டேட்டாபேஸ் டிசைன் பண்ண தெரிஞ்சுக்கணும், டேட்டாபேஸில் கொரீஸை யூஸ் பண்ண தெரியணும், கொரீஸில் என்ன பின்னாடி பார்ப்போம் அது யூஸ் பண்ண தெரியணும், RDBMS கான்செப்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கான்செப்ட் ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல எந்த கொரியை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்கணும், நெட்வொர்க்கிங் பற்றின ஐடியா இருக்கணும். ஏன்னா நம்ம லைட் டேட்டாபேஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் நெட்வொர்க்கிங்கில் என்ன இஷ்யூஸ் வரும், அந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த நாலேஜும் அவருக்கு இருக்கணும். ஸோ த ப்ரைமரி டாஸ்க் இஸ் த கிரியேஷன் ஆஃப் நியூ யூசர் அண்ட் ப்ரொவைடிங் தெம் வித் ஆக்சஸ் ரைட்ஸ். ஸோ அவருடைய முதன்மையான ஜாப் பார்த்தோன்னா ஒரு நியூ யூஸரை கிரியேட் பண்ணணும், அந்த யூஸருக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ரைட்ஸை நம்ம லிமிட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே டிபிஏவோட ஒர்க்கு. டிபிஏன்னு எடுத்துட்டோம்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு கம்பெனிக்கு புது எம்ப்ளாயி வராரு, ஸோ அவருக்கு எம்ப்ளாயி வந்தாருன்னா அவருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அவர் எந்தெந்த டேட்டாஸ் எல்லாம் கம்பெனியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அவருக்கு வியூ பண்ணி பார்க்கலாம், அவர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பர்மிஷனையும் யார் கொடுப்பார்னா இந்த டிபிஏ தான் கொடுப்பார். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் இன் MySQL. எப்படி ஒரு நியூ அக்கௌண்ட்டை தட் இஸ் ஒரு நியூ யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன் MySQL database there exists a table named user. ஸோ MySQL டேட்டாபேஸில் யூசர் அப்படின்ற டேபிள் ஏற்கனவே இருக்குது. The newly created account must have an entry in the user table. ஸோ அப்போ அந்த யூசர் டேபிளில் நியூ யூசருக்கான என்ட்ரியே கொடுக்கணும். When the admin creates an account with username, password and then and the activities and the account is activated with various access rights like insert, select, update. ஸோ access rights என்னென்ன access rights கொடுக்குறோம். அப்போது பை டிஃபால்ட்டாகவே MySQLல யூசர் அப்படின்ற டேபிள் இருக்கும். இந்த அட்மின் அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு நியூ யூசரை கிரியேட் பண்ணாங்கன்னா அது ரெக்கார்டாக போய் சேவ் ஆகும். அப்படி ரெக்கார்டாக சேவ் ஆகும் போது அதில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கும், என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்தோன்னா யூசரோட நேம், பாஸ்வேர்டு அண்ட் தென் அவருக்கான ஆக்சஸ் பர்மிஷன், இன்சர்ட் பண்ணலாமா அந்த டேட்டாவை, டெலீட் பண்ணலாமா, செலக்ட் பண்ணலாமா, அப்டேட் பண்ணலாமா அப்படின்ற அந்த பர்மிஷனும் சேர்ந்து ஸ்டோர் ஆகணும். Consider the user table as the following fields. Following column: host, name, password, select privileges, insert privileges and update privileges. PRIV என்றது privileges, அதாவது பர்மிஷன். ஸோ அது அந்த டேட்டா அந்த டேபிளில் எந்த டேபிளில் யூசர் அப்படின்ற டேபிளில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கணும், என்னென்ன காலம்லாம் இருக்குன்னா ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜ் எஸ் கொடுக்குறோமா, அதாவது அவர் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாமா ரெக்கார்ட்ஸை, இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ், அப்டேட் ப்ரிவிலேஜஸ். ஸோ இதெல்லாம் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்கு நம்ம வேல்யூ தரணும். ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம், யூசரை கிரியேட் பண்ணும்போது அவருடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்கும்போது என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் கொடுக்குறோம். சிம்பிள். இந்த டாப்பிக்கில் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். MySQL பொறுத்த வரைக்கும் யூசர் அப்படின்ற டேபிள் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. அதில் நம்ம ஒரு நியூ யூஸரும் கிரியேட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஒரு நியூ யூஸர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த நியூ யூசர் என்ட்ரியில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கலாம்னா ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்ட், ப்ரிவிலேஜஸ்னா பர்மிஷன்ஸ், யாராருக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்குறோம் அந்த யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா அவருக்கு இந்த டேட்டா பேஸில் எந்தெந்த டேட்டாஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது என்ன மாதிரி பர்மிஷன் கொடுக்குறோம் தான் வந்து ப்ரிவிலேஜஸ். செலக்ட் ப்ரிவிலேஜஸ்னா அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அந்த டேட்டா பேஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வியூ பண்ணலாம். இன்செர்ட்னா ஒரு நியூ ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணலாம், அப்டேட்னா மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறதா வந்து இந்த நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஜென்ரல் மெத்தட். A new user account is added with values to the user table using the following insert query. ஸோ இன்செர்ட் அப்படின்ற கொரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எதுக்குன்னா ஒரு நியூ யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கு. இன்செர்ட் இன்டு டேபிள். ஸோ ஜென்ரல் சின்டாக்ஸ் இது, இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி கொரிஸில் பார்க்கலாம். இன்செர்ட் இன்டு டேபிள் நேம், பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2 டாட் டாட் பேராமீட்டர் n வரைக்கும் வரும். வேல்யூஸ், அது என்ன வேல்யூஸ், ஸோ இங்கே கேபிட்டல் கொடுத்துருக்கோம் இல்லையா அது எல்லாமே கீவேர்ட்ஸ். இன்செர்ட் இன்டு, ஸோ டேட்டாவை அதாவது ரெக்கார்டை இன்செர்ட் பண்ண போகிறோம். எந்த டேபிள் இன்செர்ட் பண்ண போகிறோமோ அந்த டேபிள், அந்த டேபிள் இருக்கிற ஃபீல்டோட நேம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வேல்யூஸ்ன்ற கீவேர்டு, அந்த ஃபீல்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அதுதான் வந்து அது பக்கத்தில் கொடுத்துருக்க வேல்யூஸ் பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல் த query வில் டெர்மினேட்டட் வித் செமிகோலன். ஸோ எல்லா கொரியுமே எப்படி முடியும்னா செமிகோலன் முடியும். MySQL கொடுத்துருக்காங்க பாருங்க கமாண்டு இன்செர்ட் இன்டு டேபிள் நேம் வந்து ஏற்கனவே யூசர் சொல்லியிருந்தோம், அதில் என்ன ஃபீல்டுக்கு சொல்லியிருந்தோம், ஹோஸ்ட்டு, நேமு, பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவிலேஜஸ், இன்செர்ட் ப்ரிவிலேஜஸ், அப்டேட் ப்ரிவிலேஜஸ். ஸோ இது வந்து அதில் இருக்கிற ஃபீல்டு, அதில் இருக்க காலம். டேபிள் எடுத்துனா ரோ, காலம் இருக்கும். இப்போ அதில் இருக்க காலம் எல்லாமே இது, அந்த காலத்துக்கு வேல்யூ கொடுக்குறேன். எதுக்கு, இப்போ நேமுக்கு சாரி ஹோஸ்ட்டுக்கு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் வேல்யூஸ். இப்போ ஹோஸ்ட்ன்ற காலத்துக்கு வேல்யூ வந்து லோக்கல் ஹோஸ்ட், நேமுக்கு வந்து கெஸ்ட்டு, பாஸ்வேர்டுக்கு வந்து கெஸ்ட் 1 2 3 பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஒய்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா அதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், அவங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை வியூ பண்ணிக்க முடியும், ஒரு நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியும், ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 ப்ரிவிலேஜஸை பர்மிஷன் கொடுக்குறேன். ஒரு யூஸரை கிரியேட் பண்ணும் போது யார் கெஸ்ட்டுன்ற யூஸரை கிரியேட் பண்ணுறேன், லோக்கல் ஹோஸ்ட்டில் அவனுடைய பாஸ்வேர்டு வந்து கெஸ்ட் 1 2 3, அவனுக்கு 3 பர்மிஷன் கொடுக்குறேன். ஒன்று அவன் செலக்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த டேட்டாஸை வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்செர்ட், ஒரு ரெக்கார்டை இன்செர்ட் பண்ணிக்க முடியும், அப்டேட் வேல்யூஸை மாற்ற முடியும். ஸோ இது 3மே அவனால் செய்ய முடியும் பை யூஸிங் திஸ் கொரி. ஸோ இந்த கொரிக்கு எப்படி முடியும்னா லாஸ்ட்டில் செமிகோலன் போட்டு தான் முடியும். எந்த கொரி இல்லை, எந்த கொரி எடுத்தாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் கொரிஸ்னால் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பட் இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட் ஒரு யூஸரை கிரியேட் பண்ணுறதுக்கு. கொரி இதுக்கு ப்ரெஸ் பண்ண உடனே, அதாவது என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட். ஸோ இதுதான் வந்து மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் நம்ம கம்ப்யூட்டரில், கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ் தட் த கொரி இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு நியூ யூஸரை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். கெஸ்ட்ன்ற நேம் கிரியேட் பண்ணிட்டோம், பாஸ்வேர்டு வந்து கெஸ்ட் 1 2 3 கொடுத்துட்டோம், அவனுக்கு மூணுத்துலேயுமே பர்மிஷன் கொடுத்துட்டோம். அவனை ரெக்கார்டை வியூ பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் நேம் யூசர், சின்டாக்ஸ் பார்த்துங்க திரும்பவும், இன்சர்ட் இன்டு இது கீவேர்ட், எந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அது டேபிள் நேம் யூசர். அதுக்கு அடுத்தது அந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அந்த ஃபீல்ட்ஸை ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்றோம் கமா போட்டு. என்னென்ன ஃபீல்ட்ஸ் பார்த்தோம், ஹோஸ்ட்டு, நேம், பாஸ்வேர்டு, அந்த ப்ரிவிலேஜஸ் 3, செலக்ட், இன்செர்ட், அப்டேட். ஸோ அடுத்ததா அந்த ஃபீல்டுக்கு அந்த காலத்துக்கு என்னென்ன வேல்யூஸை கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு அடுத்ததாக ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஹோஸ்ட்ன்ற ஃபீல்டில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து நேம் இருக்கு இல்லையா அது வந்து கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு வந்து கெஸ்ட் 1 2 3, மூணுத்துக்குமே எஸ்ஸா நோவா, ஒய் கொடுத்துனா எஸ், என் கொடுத்துனா நோ. ஸோ MySQL ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ். இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் எது கொடுக்குறோன்னா இது வந்து நம்ம சர்வரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான். அது இந்த நம்ம கொடுத்த கொரிஸை சர்வரில் அஃபெக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ். த அபவ் கமாண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் எவ்ரி நியூ அக்கௌண்ட் கிரியேட்டட். ஒவ்வொரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திஸ் கமாண்ட் இஸ் சிமிலர் டு தி rebooting the server. So the newly created account
and the access privileges are updated in the server. சர்வரில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் தான் இது ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ். மேனுவலி சர்வர் ரீபூட்டட் இஸ் அவாய்டட் பை திஸ் கமாண்ட். ஸோ ஒரு டைமும் சர்வரை நம்ம ரீபூட் பண்ண தேவையில்ல இந்த கமாண்ட் கொடுக்கறதுனால. The inserted record is retrieved using select query and the structure is shown below. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா, எக்ஸாக்டாக சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து செலக்ட் கமாண்ட். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் செலக்ட் கமாண்ட். செலக்ட் ஆஸ்ட்ரிக் கொடுக்குறது அதுக்கு மீனிங் ஆல் அர்த்தம் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளுக்கு. செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் எந்த டேபிளில் யூசர் வேர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட் 1 2 3 வேர் நேம் ஈக்குவல் டு இங்கே நேம் ஈக்குவல் டு கெஸ்ட் தான் வந்துருக்கணும். கெஸ்ட் 1 2 3 கிடையாது, கெஸ்ட் தான். ஸோ இங்கே கொரியை பாருங்கள், செலக்ட் கொரி எது கொடுக்குறோன்னா அந்த ரெக்கார்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. எந்த ரெக்கார்டை, யூசர் டேபிள் இருக்கிற ரெக்கார்டை. இப்போ நேம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டோட நேமு லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும், நேம் வந்து கெஸ்ட்டு. பாஸ்வேர்டு பாருங்கள் J2GD6V இது மாதிரி இருக்குது, என்கிரிப்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரிவிலேஜஸ் எஸ் கொடுத்துருந்தோம், இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் எஸ் கொடுத்துருந்தோம், அப்டேட் ப்ரிவிலேஜஸ் எஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான அவுட்புட். அதாவது அந்த ரெக்கார்டு போய்ட்டு சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு கமாண்ட் செலக்ட். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஸ்வேர்டு நம்ம கொடுத்த பாஸ்வேர்டாக வராமல் மாறி வந்திருக்கு. ரீசன் என்னன்னா, அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம் இன்செர்ட்டில். இன்செர்ட்டில் பாருங்க, பாஸ்வேர்டு பிராக்கெட்குள்ளே கெஸ்ட் ஆஃப் 1 2 3 கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனு நம்ம கொடுத்த வேல்யூஸை என்கிரிப்ட் பண்ணி தான் டேட்டா பேஸில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோம். என்கிரிப்ட்னா பிளைன் டெக்ஸ்ட்டை கிப்பர் டெக்ஸ்ட்டாக மாத்திரம் தான் வந்து என்கிரிப்ஷன். ஸோ அந்த என்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். சின்ஸ் MySQL இஸ் மோர் செக்யூர்ட், இட் ப்ரொவைட்ஸ் ஃபங்க்ஷன் டு என்கிரிப்ட் த பாஸ்வேர்ட். சொன்னோம் இல்லையா, என்ன ஃபங்க்ஷனு, பாஸ்வேர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான். thus the password guest 1 2 3 encrypted and stored in J2GD 6V XD 1B J3K1 இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்கு using password function. The parameters select privileges, insert privileges, update privileges are few privileges set for new user. If the flag is set as Y, then access is granted. Permission is granted. If flag set as N, then access is denied. ஸோ அப்போ புரியுதுங்களா, ஒரு யூஸரை அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரியேட் பண்ணார் அப்படின்னா கமாண்டு இன்சர்ட் இன்டு யூசர். யூசர்ன்றது டிஃபால்ட் டேபிள் நேம். அதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னா, ஹோஸ்ட்டு, யூஸ் நேம், பாஸ்வேர்டு, இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ், செலக்ட் ப்ரிவிலேஜஸ், அப்டேட் ப்ரிவிலேஜஸ். அதுக்கு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஹோஸ்ட்டுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்னும், நேமுக்கு கெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். நம்ம நேமுக்கு வந்து அருண்னு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த அருண்ன்ற ஒரு யூசர். ஸோ பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்க்கு ஃப்ளாக் எஸ் ஒய்ன்னு கொடுத்தோன்னா எஸ், அந்த ஆக்சஸ் பர்மிஷனை நம்ம கொடுக்குறோம். என் கொடுத்தோன்னா அந்த ஆக்சஸ் பர்மிஷன் ரிமூவ் பண்ணுறோம். அது அந்த அவருக்கு அந்த ஆக்சஸ் பர்மிஷனை கேன்சல் பண்ணுறோம். இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் அடிஷ்னலாக இருக்குது. அது என்னென்ன ப்ரிவிலேஜஸ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் ப்ரிவிலேஜஸ். செலக்ட் ப்ரிவிலேஜஸ். யூசர் கேன் செலக்ட் ரோஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள்ஸ். ஒரு டேட்டாபேஸ் இருக்கிற டேபிள்ஸில் அந்த அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை அவரால் செலக்ட் பண்ணி வியூ பண்ண முடியும். அதாவது அந்த ஃபைல் எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி ஒரு ரோவர் சொல்லுவோம், அது இங்கே ரெக்கார்டு சொல்லியிருக்கோம். அந்த ரெக்கார்டை அவரால் வியூ பண்ணி பார்க்க முடியும். எப்போ செலக்ட் ப்ரிவிலேஜஸ்க்கு எஸ் கொடுத்தோன்னா. அதே மாதிரி இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ். யூசர் கேன் இன்சர்ட் எ நியூ ரெக்கார்ட், தட் இஸ் நியூ ரோஸ் இன் டு தி டேட்டாபேஸ் டேபிள். அப்டேட் ப்ரிவிலேஜஸ். யூசர் கேன் அப்டேட் ரோஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இன் டேபிள்ஸ். ஸோ டேட்டாபேஸ் டேபிள்ஸ் இருக்கிற ரோஸை அப்டேட் பண்ண முடியும், வேல்யூஸை மாற்றி அமைக்கலாம். ஸோ எது அப்டேட் ப்ரிவிலேஜஸில். அடுத்து டெலீட். டெலீட் ப்ரிவிலேஜஸ். யூசர் கேன் டெலீட் ரோஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள். ஸோ டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள் இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸை அவரால் ஒரு ரெக்கார்டை ரிமூவ் பண்ண கூட முடியும். கிரியேட் ப்ரிவிலேஜஸ். யூசர் கேன் கிரியேட் நியூ டேபிள்ஸ் இன் டேட்டாபேஸ். User can create new tables in a database. Alter privileges. User can make changes to the database structure, to the database structures. So சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க.
நம்ம சிஎம்சியில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த செக்ஷனில் இருக்கிற அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவார்னா அவர் என்னென்ன பண்ண முடியும், ஒரு நியூ பேஷண்ட்டுக்கான ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ். ஓகேங்களா? அடுத்தது அந்த ரெக்கார்டை ரிமூவ் பண்ண நினைச்சாருன்னா அவரால் பண்ண முடியாது, டாக்டர் மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும். அதுதான் டெலிட் ப்ரிவிலேஜஸ். அப்டேட் ப்ரிவிலேஜ்னும் போது அவரோட நேமில் எதனா கரெக்ஷன் இருக்குது, இல்லை ஏஜில், இல்லை வேறு எதனா டேட்டாஸ் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தனி செக்ஷன் இருக்கும். அவர் என்ன பண்ண